ஷே பிரம்மா அப்ரூவல் வாங்குதான்ப்பா. அரசியல்வாதி பூரா அப்ரூவல் வாங்குதான். தெருக்காட்டில் பிளாட் அடிக்கிறதுக்கு அப்ரூவலு, செங்கல் பதிக்கிறதுக்கு அப்ரூவலு, எல்லாம் என்ன கிணறு வெட்டுறதுக்கு அப்ரூவலு எல்லாம் வாங்கி அப்படியே சேர்த்து வச்சுட்டு போயிடுறான். எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் பஞ்சாயத்து போர்ட்டில் நல்லா சாப்பிடுவான். பேப்பர் காகித பேப்பர் சாப்பிடுவான். அடுத்து பிளாட் எங்கெங்கே வருதோ அந்தந்த பஞ்சாயத்து போர்ட்டில் கான்ட்ராக்ட் வரும். அந்த கான்ட்ராக்டில் அடித்து அப்ரூவலை வாங்கி வச்சு நக்கி 10 பங்கு 20 பங்கு வச்சு நக்கி அப்படியே பூமியை பாழாக்குதான். சென்னையிலேருந்து அனுப்புவான். ஆந்திரா, கர்நாடகாவில் அப்படி இருக்கான். அவன் அப்படி அனுப்புவான். கேரளாவில் அப்படி அனுப்புவான். இதே சோழி இந்த பேய்களுக்கு அரசியல்வாதி கொடியை தூக்கி இதே சோழி உழைக்காமல் இந்த பேப்பருக்கு ஆடுதான் ஓட்டு முத்திரை வாங்கணும். இப்போ ஓட்டு முத்திரை பூரா உள்ளே மாட்டி கிடக்கா. இல்லை உன் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் எவ்வளோ வீடு கட்டியிருக்கேன்னு கேள்வி வைக்காரா, எவ்வளோ அவனுக்கு படுக்கிற இடம் எவ்வளோ உயரமாக எடுத்துருப்பான். இப்போ 100 வருஷம் ஆண்டு காலமாக துவச்சி எடுத்துட்டான். இப்போ 50-60 வருஷம் இதை விட மோசமாக துவைக்கான். இப்போ மகாராஷ்டிரா ஃபுல்லாக பயங்கரமாக துவைக்கான். தமிழ்நாடு அதுக்கு மேலே துவைச்சி எடுக்கான். அலசி எடுப்பான். முப்போட வானர படை உள்ளே எடுக்கல. கொத்தனார் இன்ஜினியர் எடுக்கிறவன் பில்டிங் அந்த இடத்த கான்ட்ராக்ட் போட்டோம் எல்லாமே அந்த நேரத்தில் வெதரை கசக்கி விட்டு நீதிமன்றம் கொண்டு போய் ஒப்படைச்சிருவாங்க. கசக்கியாச்சு வரானால் கோட்டார் அப்படி கசக்கி விட்டது. அது எங்கே எல்லாம் சிவன் கோயில் ஆலயம் எல்லாமே அங்கே தான் வரும். நீதி அரசர் ஐயா உட்காந்துருப்பார். கசக்கிட்டாடாமல் கேட்பார். கசக்காச்சு ஐயா அப்போ தள்ளி விட்றா அப்படின்றவார். முடிஞ்சு வச்சு கணக்கு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு கசக்க இல்லை. இப்போ கோட்டரு தண்ணி அடிக்கலை அதெல்லாம் ஊற்றி விட்டு கசக்குவாரா. சாப்பிடுங்கடா போதையில் இருந்தால் தான் கசக்க முடியும் அதுன்னு சொல்லிட்டார். போதையில் இருந்தால் தான் கசக்க முடியும். போதை அரசியல்வாதி விட்டா நீ ஓட்டு முத்திரை போட்ட போதை அடிச்சு தானே அப்படியே மிதந்து போய் எல்லாம் போகிறா. அதை போதை ஏற்றுங்கடா. ஏற்றிட்டு கசக்கி விட்டுட்டு கொண்டு போய் தள்ளி விட்ருவான். உன் குடும்பத்தார் வர சொல்லுவான். தூக்கிட்டு ஓடி போயிரு. இருக்க தெளிய வர்ற அண்ணா வழி எடுக்கல தான் அப்போ தான் அறிவு வரும். போட்டாச்சுரா ஆணுக்கு பெண்ணுக்கும் மது போதை அடிக்கிறதுக்கு அந்த கசைக்கு விட்டுருவார். தப்புக்கு மேலே தப்புக்காடா தப்பாடா செய்தியை போட்டாச்சுரா. ஆதார கார்டு ரேஷன் கார்டு வீடு கணக்கு எடுக்காரு. அவன் ஒரு ஆதார கார்டில் வீடு பிளாச்சின்னு கட்டியிருப்பான். ஐயோ பூரா அப்ரூவலை கொடுத்து பூரா காகித பேப்பரை வாங்கி அப்படியே பாழாக்குங்கடான்னு விடுதான். எல்லாம் இருக்கிற அணைச்சி அப்படி சிம்பிளாக போட்டு போங்கடானா டார்டாராக கெட்டானா. அவன் பொண்டாட்டி சொல்லுவான், பெரிய வீடாக கட்டணும் 2 மாடி 3 மாடி கட்டினாத்தான் என் சொந்தக்காரி நல்லா மதிப்பாக எனக்கு நல்லா வைப்பாம்பா பொம்பளை. இவன் என் சொந்தக்காரன் எந்தக்காரன் எல்லாம் இல்லை நான் வீடு கட்டிருக்கேன் பாடுறா என் மோரே பாடுறான்னு இவன் ஆட்டுதான். இப்போ ஆட்டுவார். எல்லா ஆதார கார்டு ரேஷன் செக் பண்ணல பிடிச்சி குடும்பியை பிடிச்சி ஆட்டி விடுவார். கரண்ட்டு கட் பண்ணிடுவார். புரியுதா? என்னென்ன கட் பண்ணணுமோ அந்நியமாக கட் பண்ணி பூட்டிடுவாங்க. உனக்கு இருக்கிற இடம் எவ்வளோடா பேப்பர் வச்சாட உன்னை அசிங்கம் பண்ண அகம்பாதம் பண்ண சொன்னேன் அப்படின்ட்டார். ஓட்டு ஜனநாயகம் போடுதான்ல பூமி விவசாயம் பண்ணி சாப்பிட்டு கடன் தான் கொடுத்துருக்காரு. மானிட பேலை 3/4 சத்தியம் கணக்கு போடாச்சுரா.